வணக்கம். முக்கிய செய்திகள். விழுப்புரம் வானூர் தொகுதிக்குட்பட்ட கோட்டக்குப்பம் பகுதியில் 10 மற்றும் 11வது வார்டு கிராம மக்கள் சட்டமன்ற தேர்தலை முழுமையாக புறக்கணித்துள்ளனர். ஆதிதிராவிடர் மயானம் தொடர்பான பிரச்சினையில் உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்தும் அந்த தீர்ப்பை மாவட்ட ஆட்சியரும் கோட்டக்குப்பம் நகராட்சி ஆணையரும் நடைமுறைப்படுத்தவில்லை என கிராம மக்கள் குற்றம் சாட்டினர். மேலும் ஆதிதிராவிட மக்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்காததையும் அவர்கள் கண்டனம் தெரிவித்தனர். அதேபோல் கிராமத்தில் சமுதாய நலக்கூடம், உயர்நிலை தண்ணீர் தேக்க தொட்டி மற்றும் நாடக மேடை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் ஏற்படுத்தப்படாததற்கு நிர்வாகம் மற்றும் அரசியல்வாதிகளை கண்டிக்கும் வகையில் தேர்தலை புறக்கணிப்பதாக அறிவித்துள்ளனர். இதன் காரணமாக கோட்டக்குப்பம் 10 மற்றும் 11வது வார்டுகளில் அமைக்கப்பட்டிருந்த வாக்குச்சாவடிகளில் பதிவு செய்யப்பட்ட 2189 வாக்காளர்களில் ஒருவரும் வாக்கு செலுத்தவில்லை. மேலும் வாக்குச்சாவடிகளில் எந்த அரசியல் கட்சி முகவர்களும் இல்லாத நிலையில் தேர்தல் அதிகாரிகள் மட்டும் பணியில் அமர்ந்திருந்தனர். அப்பகுதியில் பாதுகாப்பு பணிக்காக கோட்டக்குப்பம் காவல் ஆய்வாளர் விஸ்வநாதன் தலைமையில் 15க்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். 69வது தேசிய பள்ளிகளுக்கு இடையிலான கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்கும் புதுச்சேரி மாநில வீரர் துளசிராமனுக்கு பாராட்டு மற்றும் வாழ்த்து தெரிவிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தட்டாஞ்சாவடி தொகுதி வினோபா நகரை சேர்ந்த துளசிராமன் தெலுங்கானாவில் நடைபெறவுள்ள 69வது தேசிய பள்ளிகளுக்கு இடையிலான கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்க தேர்வாகியுள்ளார். இதனை முன்னிட்டு அவர் நேயம் மக்கள் கழக பொதுச் செயலாளரும் தட்டாஞ்சாவடி எதிர்காலம் என அழைக்கப்படும் விநாயகத்தை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். அப்போது விநாயகம் துளசிராமனுக்கு பரிசு வழங்கி பாராட்டி போட்டியில் சிறப்பாக விளையாடி புதுச்சேரி மாநிலத்திற்கும் தட்டாஞ்சாவடி தொகுதிக்கும் பெருமை சேர்க்க வேண்டும் என்று வாழ்த்தி வழியனுப்பி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் மணிமாறன், குணா, பாலன், ரவி, அருண், வெங்கடேஷ், வருண், சங்கர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு துளசிராமனுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்தனர். தவளக்குப்பம் அடுத்த தமிழக பகுதியான சிங்கிரிக்குடி பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் திருக்கோவில் ஆலய பிரம்மோற்சவ விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. மங்கள இசையுடன் தொடங்கிய நிகழ்ச்சியில் சிறப்பு யாகங்கள் நடைபெற்றன. தொடர்ந்து உற்சவர் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் கொடிமரத்திற்கு முன்பாக பல்லக்கில் அமர வைக்கப்பட்டு கருட கொடிக்கு சிறப்பு பூஜைகள் மற்றும் அபிஷேகங்கள் செய்யப்பட்டன. பின்னர் கொடிமரத்திற்கு ஆவாகனம் செய்து குருக்கள் வேதமந்திரங்கள் முழங்க கொடியேற்ற நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் செயல் அதிகாரி வேல்விழி, கோவில் ஊழியர்கள், கிராம பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து பெருமாளின் அருளை பெற்றனர். புதுச்சேரி மேற்கு மற்றும் தென் மண்டலங்களை சேர்ந்த போக்குவரத்து காவலர்களுக்கான சம்ரக்ஷண சபை கூட்டம் நடைபெற்றது. தென்மேற்கு மண்டல காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் 70 போக்குவரத்து காவலர்கள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் காவலர்கள் முன்வைத்த குறைகள் மற்றும் கோரிக்கைகள் கவனமாக கேட்கப்பட்டு அவற்றுக்கு தீர்வு காணப்பட்டது. மேலும் சில முக்கிய பிரச்சினைகள் குறித்து உயர் அதிகாரிகளிடம் எடுத்துரைத்து அதற்கான மேல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். போக்குவரத்து காவலர்களின் நலன் மற்றும் பணி சூழலை மேம்படுத்தும் நோக்கில் இத்தகைய சம்ரக்ஷண சபை கூட்டங்கள் தொடர்ந்து நடத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. காரைக்கால் பகுதியில் உள்ள பிரசித்தி பெற்ற காரைக்கால் அம்மையார் கோவில் ஆலயத்தில் காரைக்கால் அம்மையாரின் வாழ்க்கை வரலாற்றை நினைவு கூறும் வகையில் ஆண்டுதோறும் 1 மாத காலத்திற்கு மாங்கனி திருவிழா நடைபெற்று வருகிறது. இந்த ஆண்டுக்கான மாங்கனி திருவிழா வரும் ஜூன் 27ஆம் தேதி மாலை மாப்பிள்ளை அழைப்பு நிகழ்ச்சியுடன் தொடங்குகிறது. தொடர்ந்து ஜூன் 28ஆம் தேதி காலை திருக்கல்யாணமும், ஜூன் 29ஆம் தேதி சுவாமி வீதி உலா மற்றும் மாங்கனி இறைத்தல் நிகழ்ச்சியும் நடைபெற உள்ளன. இதனையொட்டி பந்தக்கால் முகூர்த்தம் நடைபெற்றது. முன்னதாக அம்மையாருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. பின்னர் கலசம் எடுத்து வரப்பட்டு பந்தக்காலுக்கு திரவியங்களுடன் அபிஷேகம் செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மகாதீபாராதனை நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் ஆலய நிர்வாக அதிகாரி உள்ளிட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர்.
விடுதலை சிறுத்தை கட்சியின் பொதுச் செயலாளரும் விழுப்புரம் தொகுதி பாராளுமன்ற உறுப்பினருமான ரவிக்குமார் வானூர் தொகுதிக்குட்பட்ட மொரட்டாண்டி அருகே உள்ள ஒரு பள்ளியில் தனது வாக்கை பதிவு செய்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழ்நாட்டில் மக்கள் ஆர்வத்துடன் வாக்களித்தது ஜனநாயகத்தின் வலிமையை காட்டுகிறது என்று தெரிவித்தார். அவர் மேலும் கூறுகையில், அதிக அளவில் நடைபெறும் வாக்குப்பதிவு ஆளுங்கட்சிக்கு சாதகமாக இருக்கும் என்றும், தற்போதைய ஆட்சி மீண்டும் அமைவது உறுதி என நம்பிக்கை தெரிவித்தார். தேர்தல் நேரத்தில் தனிநபர் குறித்து விமர்சனங்கள் முன்வைப்பது ஜனநாயக நெறிமுறைக்கு எதிரானது என்றும், முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் ஆகியோர் மேற்கொள்ளும் இத்தகைய விமர்சனங்கள் கண்டிக்கத்தக்கவை என்றும் அவர் குறிப்பிட்டார். மேலும் விடுதலை சிறுத்தை கட்சி இடம்பெற்றுள்ள கூட்டணி இந்த தேர்தலில் உறுதியாக வெற்றி பெறும் என்றும், கட்சி சார்பில் போட்டியிடும் 8 வேட்பாளர்களும் கணிசமாக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார்கள் எனவும் ரவிக்குமார் உறுதியாக தெரிவித்தார். 1972 தலைவர் கலைஞர் அவர்கள் 2வது முறை ஆட்சி அமைத்தார். மீண்டும் அந்த வரலாற்றை நம்முடைய முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் இன்று ஏற்படுத்துவார் என்ற நம்பிக்கை எல்லோருக்கும் இருக்கிறது. ஏனென்று சொன்னால், அவருடைய 5 ஆண்டு கால ஆட்சி என்பது வளர்ச்சிக்கான ஆட்சியாக இருந்தது. எல்லா தளங்களிலுமே வளர்ச்சி என்பது இருந்தது. மக்கள் அதனுடைய பலன்களை நேரடியாக அனுபவித்தார்கள். அவர்களுக்கான நலத்திட்டங்கள் என்பவை இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு மக்களுக்கு பயனளிப்பதாக இருந்தன. அந்த திட்டங்கள் தொடர வேண்டும் என்று மக்கள் நினைக்கிறார்கள், குறிப்பாக பெண்கள் நினைக்கிறார்கள். எனவே அதற்கேற்ப இந்த தேர்தல் முடிவுகள் இருக்கும். புதுச்சேரி வில்லியனூர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்தால வாழி மாரியம்மன் கோவில் ஆலயத்தில் ஆண்டுதோறும் நடைபெறும் சித்திரை மாத வளர்பிறை பிரம்மோற்சவ விழாவின் 3ஆம் நாள் நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. விழாவையொட்டி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. தொடர்ந்து அம்மன், பரசுராமர், காத்தவராயன் வீதி உலா மற்றும் பூகரகம் வீதி உலா நடைபெற்றது. ஆலய அர்ச்சகர் சிவாச்சாரியார் பூஜைகள் செய்து சுவாமிக்கு தீபாராதனை காண்பித்தார். இந்த நிகழ்ச்சியை உற்சவதாரர்கள் மேட்டுத்தெரு வன்னியர் மரபினர், இளைஞர்கள், நண்பர்கள் குழு உள்ளிட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருவிழாவை முன்னிட்டு கலைமாமணி முனைவர் நேதல் நாடனன் சொற்பொழிவு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மோகித் கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனர் ரவிக்குமார் கலந்து கொண்டு வன்னியர் குலத்தை சேர்ந்த பொதுமக்களுடன் இணைந்து நேதல் நாடனுக்கு சிறப்பு செய்தார். இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை திருக்கோவில் நிர்வாக அதிகாரி சரவணன், வில்லியனூர் குமுக்காயம் நண்பர்கள் வட்டம், ஆலய ஊழியர்கள் மற்றும் வில்லியனூர் பகுதி பொதுமக்கள் செய்து வருகின்றனர். கல்வி மாறிக்கொண்டே சென்றிருக்கிறது என்ற நிலையிலே பார்க்கிற போது திண்டிவனம் தீவனூரில் அமைந்துள்ள ஸ்ரீ சுயம்பு பொய்யாமொழி விநாயகர் ஆலய பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு சிறப்பு அலங்காரம் மற்றும் வீதி உலா நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. விழாவையொட்டி வண்ணமலர்களால் அலங்கரிக்கப்பட்ட உற்சவர் ஸ்ரீ பொய்யாமொழி விநாயகருக்கு மகாதீபாராதனை, நட்சத்திர தீபம், கும்பதீபம் மற்றும் சத்திரங்கள் கொண்டு சோடசோபச்சாரம், பஞ்சமுக தீபாராதனை மற்றும் கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. இதில் அலங்காரமாக ஸ்ரீ விநாயகர் கையில் புல்லாங்குழல் ஏந்தியவாறு பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இந்த அலங்காரம் கிருஷ்ணரின் அம்சத்தை வெளிப்படுத்தும் வேணு கணபதி அல்லது வேணு விநாயகர் பாவனையை குறிக்கும் வகையில் அமைந்திருந்தது. அதனைத் தொடர்ந்து கோவில் உட்பிரகாரத்தை வலம் வந்து வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட முத்து பல்லக்கில் விநாயகர் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். பின்னர் கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டு வீதி உலா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி திருநள்ளாறு பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ தர்பாரணேஸ்வர சுவாமி தேவஸ்தானம் ஆலயத்தில் வைகாசி விசாக பிரம்மோற்சவ விழாவிற்கான பந்தக்கால் முகூர்த்தம் நடைபெற்றது. சப்த விடங்க ஸ்தலங்களில் நகவிடங்க ஸ்தலமாகவும், நவக்கிரக ஸ்தலங்களில் ஸ்ரீ சனீஸ்வர பகவான் அனுக்கிரக மூர்த்தியாக விளங்கும் இவ்வாலயத்தில் விழாவை முன்னிட்டு கொடிமரத்து விநாயகர் மற்றும்
பந்தக்கால்களுக்கு திரவிய பொடி, மஞ்சள், பால், சந்தனம் உள்ளிட்ட திரவியங்களால் சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றன. தொடர்ந்து பூஜிக்கப்பட்ட புனித நீரால் அபிஷேகம் செய்யப்பட்டு மகாதீபாராதனை காண்பிக்கப்பட்டது. பின்னர் பந்தக்கால்கள் ஊன்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது. ஆலயத்திற்கு சொந்தமான 5 கிராமங்களை சேர்ந்த பக்தர்கள் பூஜிக்கப்பட்ட 2 பந்தக்கால்களை ஏந்தி ஆலய பிரகாரத்தை வலம் வந்து பைரவர் சன்னதி அருகிலும் யாகசாலை அருகிலும் பந்த கால்களை ஊன்றினர். வரும் மே 13ஆம் தேதி கொடியேற்றத்துடன் பிரம்மோற்சவ விழா தொடங்குகிறது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சிகளாக மே 21ஆம் தேதி ஸ்ரீ செண்பக தியாகராஜர் வசந்த மண்டபத்திற்கு எழுந்தருளும் உன்மத்த நடன நிகழ்ச்சி, மே 27ஆம் தேதி திருத்தேரோட்டம், மே 28ஆம் தேதி ஸ்ரீ சனி பகவான் தங்க காக்கை வாகன வீதி உலா, மே 29ஆம் தேதி தெப்போற்சவம் மற்றும் மே 30ஆம் தேதி வைகாசி விசாக தீர்த்தவாரி நடைபெற உள்ளது. இந்த நிகழ்ச்சியில் ஆலய நிர்வாக அதிகாரி சுப்பிரமணியன் உள்ளிட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி வில்லியனூர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சமேத தென்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் தேவஸ்தானம் ஆலயத்தில் வைஷ்ணவ நாயுடு கவரா மரபனரால் கந்தப்பொடி மகோத்சவ விழா நடைபெற்றது. விழாவை முன்னிட்டு விசேஷ திருமஞ்சனம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சுவாமி வீதி புறப்பாடு மற்றும் தீபாராதனை நடைபெற்றது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். இந்நிகழ்ச்சியில் தலைவர் பார்த்தசாரதி, செயலாளர் வெங்கடேசன் கோவிந்தசாமி, பொருளாளர் சங்கர் ஷனன் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை தென்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் தேவஸ்தான சிறப்பு அதிகாரி சந்தானராமன், வைஷ்ணவ நாயுடு கவரா மரபனர் மற்றும் விழா குழுவினர் செய்திருந்தனர். திண்டிவனம் வளக்கூரில் அமைந்துள்ள ஸ்ரீ காமாட்சி அம்பாள் சமேத ஸ்ரீ அகத்தீஸ்வரர் திருக்கோவில் ஆலயத்தின் 5ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ தேர் திருவிழா நடைபெற்றது. விழாவை முன்னிட்டு வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட உற்சவர் மூர்த்திகளான ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ அகத்தீஸ்வரர் மற்றும் ஸ்ரீ காமாட்சி அம்பாள் பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். தொடர்ந்து மகாதீபாராதனை, கும்பதீபம், நட்சத்திர தீபம், சோடசுபச்சாரம், பஞ்சமுக தீபாராதனை மற்றும் கற்பூர ஆரத்தி நடைபெற்றது. பின்னர் கோல் உட்பிரகாரத்தை வலம் வந்து வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் சுவாமிகள் எழுந்தருளினர். தொடர்ந்து வீதி உலா நடைபெற்றது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். பிரம்மோற்சவ விழாவின் முக்கிய நிகழ்வான திருக்கல்யாணம் வரும் ஏப்ரல் 29ஆம் தேதி மாலை நடைபெற உள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.